உலக வரலாற்றில் ஜூலை 21ஆம் தேதி நடைபெற்ற சுவாரஸ்ய நிகழ்வுகளில் ஒன்றை குறித்து விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பேட்டில் ஆஃப் தி பிரமிட்ஸ் 21 ஜூலை 1798. பிரான்ஸ் தளபதி நெப்போலியன் போனபார்ட் தனது ஆதிக்கத்தை அனைத்து திக்குகளிலும் செலுத்த விரும்பினார். அதனை எதிர்த்த நாடுகளின் மீது போர் தொடுத்து அவற்றை பிரெஞ்சு பேரரசின் கீழ் கொண்டு வந்தார். நெப்போலியனின் பேரரசு விரிவாக்க முயற்சிகளை பிரிட்டன் எதிர்த்து வந்தது. இந்நிலையில் பிரிட்டானியா வர்த்தக பாதையையும் இந்திய வழி போக்குவரத்தையும் தடுக்கும் வகையில் எகிப்து நாட்டை கைப்பற்ற நெப்போலியன் தீர்மானித்தார். இதன் தொடர்ச்சியாக 1798 எகிப்தின் மீது படையெடுத்தார். எகிப்தின் கீசா பகுதியில் நைல் ஆற்றுக்கு அருகே இந்த போர் நடைபெற்றது. நெப்போலியன் தனது 25,000 வீரர்களுடன் எகிப்தின் ஆட்சி பொறுப்பில் இருந்த மமலுக் படைகளை எதிர்த்தார். சுமார் 20,000 பேர் கொண்ட மமலுக் படையினர் பெரும்பாலும் குதிரைப்படை வீரர்கள். மிகவும் வலிமை கொண்டவர்களாக அறியப்பட்ட மமலுக் குதிரைப்படையினரை எதிர்கொள்ள நெப்போலியன் ஸ்கொயர் ஃபார்மேஷன் எனும் புதிய போர் உத்தியை பயன்படுத்தினார். மம்லூக்குகள் மிக வேகமாக குதிரையில் சவாரி செய்து தாக்கும் திறமையுடையவர்களாக இருந்தனர். ஆனால் ஸ்கொயர் ஃபார்மேஷன் மூலம் அவர்கள் எந்த பக்கத்தில் இருந்தும் நெருங்க முடியாமல் தடுக்கப்பட்டனர். நாலாபுரத்திலும் சதுரம் போல் வியூகம் அமைத்து நெப்போலியனின் படையினர் நடத்திய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் மம்லூக் குதிரைப்படை வீழ்ந்தது. மம்லூக் படைகள் பரிதாபகரமாக தோல்வியடைந்ததை அடுத்து எகிப்தின் தலைநகரான கைரோ நெப்போலியனின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. பிரமிடுகள் நிறைந்த பகுதியில் நடந்த போர் என்பதால் இது பேட்டில் ஆஃப் தி பிரமிட்ஸ் என அழைக்கப்படுகிறது. இந்த போர் நெப்போலியனின் ராணுவ பலத்தையும் யுத்த வியூக திறமையையும் உலகிற்கு எடுத்துக்காட்டியது. பேட்டில் ஆஃப் தி பிரமிட்ஸ் என்பது நெப்போலியனின் புகழ்பெற்ற வெற்றிகளில் ஒன்றாக வரலாற்றில் பதிவானது.